கோவையில் கழிப்பறைக்கு கக்கன் மற்றும் முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை என மூத்த தலைவர்கள் பெயர் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஊடகங்களில் செய்தி வெளியான நிலையில் இரவோடு இரவாக பெயிண்ட் கொண்டு தலைவர்கள் பெயர்கள் மறைக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகராட்சி பராமரிப்பில் உள்ள பொது கழிப்பிடம் ஒன்றில் கக்கன் மற்றும் அண்ணா என மூத்த அரசியல் தலைவர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கோவை 95வது குறிச்சி அண்ணா நகரில் சில்வர் ஜூப்ளி என்ற பகுதி அருகே மாநகராட்சி சார்பில் பொது கழிப்பிடம் ஒன்று உள்ளது. சமீபத்தில் இந்த கழிப்பிடத்திற்கு புதிதாக பெயிண்ட் அடிக்கப்பட்டது. புதிய பொலிவுடன் காட்சியளிக்கும் இந்த கழிப்பிடத்தின் முன்பக்க சுவரில் தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனருமான பேரறிஞர் அண்ணாதுரையின் பெயரும், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான கக்கன் அவர்களின் பெயரும் எழுதப்பட்டிருப்பது தற்போது பேசுபொருளாகியுள்ளது. பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உள்ள கழிப்பிடத்திற்கு மூத்த அரசியல் தலைவர்களின் பெயர்களை சூட்டியிருப்பது திமுக, அதிமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் தொண்டர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொது கழிப்பிடத்தில் தலைவர்களின் பெயர்கள் இடம்பெற்றிருப்பது அரசியல் வட்டாரங்களில் விவாத பொருளாகவும் மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த கழிப்பிடம் குறித்து நேற்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் தலைவர்கள் பெயர் எழுதப்பட்டிருந்ததை மாநகராட்சி நிர்வாகம் பெயிண்ட் கொண்டு மறைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.